அந்த இது சொன்னார்ல, அதுதானே பி சுப்பிரமணியம். காந்தி இது பெரியார் வந்து தட்சிண காந்தியான ராஜாஜியுடன் இதுக்கு பொள்ளாச்சிக்கு வந்தான்னு சொன்னதானே சுப்பிரமணியம். கரெக்ட். 1925 அந்த இடத்துல வராரு. சரி, பிரகாசம் ஆட்சி என்னன்னா சொல்லுங்க மேடம். சார், இந்த சி சுப்பிரமணியம் தான் அன்னி பெசன்ட்டுக்காக அவரோட பட்டத்தை திறந்தவரா? அவரும் அல்ல, அவரு இல்ல. சி சுப்பிரமணியம் வராது. எஸ் சுப்பிரமணியம் ஐயர்னு நினைக்கிறேன். எஸ் சுப்பிரமணியம். ஆமா, எஸ் வரும். எஸ் சுப்பிரமணிய ஐயர். ஓகேங்களா? சரி, பிரகாசம் ஆட்சி 1946-47. பிரகாசத்தின் தலைமை சர்ச்சை குறித்து சுப்பிரமணியம். வாழ்க்கை குறிப்பு வழக்குனர் அவர் பேர் தங்குதுரி பிரகாசம். ஆந்திர கேசரின்னு சொல்லுவாங்க. தங்குதுரி பிரகாசம், அதான் டி பிரகாசம் சொல்லுவாங்க. டி பிரகாசம், தங்குதுரி பிரகாசம் 1872 ஆகஸ்ட் 29ஆம் தேதி. ஆகஸ்ட் 29ஆம் தேதி வினோத ராயுலி என்ற ஆந்திர கிராமத்தில் இவர் வந்து வினோத ராயுலி என்ற ஆந்திர கிராமத்தில் பிராமண குடும்பத்தில் வெங்கட நரசிம்மத்துக்கும் சுப்பம்மாவுக்கும் மகனாக பிறந்தார். வெங்கட நரசிம்மம், சுப்பம்மா. 11வது வயதில் தந்தை இறந்த பிரகாசம் தாயின் பரப்பில் வளர்ந்தார். பள்ளி படிப்பை முடித்துவிட்டு வழக்குனராக வேண்டும் என்ற நோக்கத்தோடு சென்னைக்கு வந்தார் பிரகாசம். அவர் விருப்பப்படி சட்டம் பயின்று சென்னையில் வழக்குனர் ஆயிட்டார். இவரும் வழக்குனர். பின்னர் ஆந்திராவில் ராஜமுந்திரி, இதை நோட் பண்ணீங்க, ஆந்திராவில் ராஜமுந்திரி நகராட்சி தலைவராக இருந்தாரு. அது கரெக்ட், கூற்றா கேட்டிருக்காங்க. ஆந்திராவில் ராஜமுந்திரி நகராட்சி தலைவர் ஆனார். ஓகேங்களா? ஆந்திராவில ராஜமுந்திரின்ற இதுக்கு வந்து நகராட்சி தலைவர் ஆனார் 1904. பாரிஸ்டர் பட்டம் பெற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கிலாந்து சென்றார். லண்டனில் அப்படத்தை பெற்றார். அவர் லண்டனில் இருந்தபோது இந்திய சங்கத்தின் உறுப்பினர். இவர் என்ன பண்றாரு, அந்த இந்திய சங்கத்தோட உறுப்பினராக மாறுறாரு. அப்போது பிரிட்டிஷ் நாடாளுமன்ற மக்களவைக்கு தேர்தலில் போட்டியிட்ட இந்திய தலைவர் யாரு? பிரிட்டிஷ் பாராளுமன்ற மக்களவைக்கு தேர்தலில் போட்டியிட்டது யாருன்னா இந்திய தலைவர் தாதாபாய் நவ்ரோஜி. நான் பார்ப்போம் இல்லையா, இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யாரு? தாதாபாய் நவ்ரோஜி தான், முதல் மனிதர். ஆதரவாக தேர்தல், அவருக்கு ஆதரவா இப்ப அவர் அங்க இருக்கும்போது அந்த பிரிட்டிஷ் பாராளுமன்ற மக்களவைக்கு தேர்தல் போட்டியிட போது இவர் டி பிரகாசம் தான் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செஞ்சிருக்காரு. போராட்டத்தில் பிரகாசம். இங்கிலாந்தில் இந்திய திரும்பிய பிரகாசம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் குற்றவியல் வழக்குனராக சேர்ந்து பேரும் போட்டார். அவர் ஜோசப் வந்து மதுரை சென்றார்னா இவர் அங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் குற்றவியல் வழக்குனர். இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபாடு கொண்டார். பேச்சு புயல் பிபின் சந்திர. பேச்சு புயல் வந்து பிபின் சந்திரபால் தான். பிபின் சந்திரபால் சென்னைக்கு வந்த போது பிரகாசம் தலைமையில் பேருரையாற்றினார் 1907. ஓகேனா? நாம் படிப்போம். யார் இவரை கொண்டு வந்து இது பண்ணிருப்பாங்க, பேச்சு மெரினா கடல்ல பேச்சு பாரதியாருக்கு அந்த பெருமை சேரும். பேச்சு புயல் பிபின் சந்திரபால் சென்னைக்கு வந்த போது பிரகாசம் தலைமையில், யாரோட தலைமையில? பிரகாசம் தலைமையில பேருரையாற்றார். அதன் பின் வக்கீல் தொல்லை விட்டு சுதந்திர போராட்டத்தில் தீவிர பங்கேற்றார். ஓகேங்களா? சோ யாரோட தலைமையில பிபின் சந்திரபால் வந்து சென்னைக்கு வந்த போது பேருரையாற்றினார்னா பிபின் சந்திர இவர் தான், பிரகாசம் தலைமையில 1907. அதன் பின் வக்கீல் தொல்லை விட்டு சுதந்திர சொல்லுங்க ரமேஷ். சந்திரபால் வெளியே வந்ததுனாலதான் சுப்பிரமணிய சிவாவும் அதுக்கடுத்து வாவே சுதேசி தினமா கொண்டாடி இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து புடிச்சிட்டு போயிருவாங்க சார், ஒரு வருஷத்துக்கு அப்புறம். ஆமா கரெக்ட். ஓகேவா? சுப்பிரமணிய வஉசியும். ஓகேங்களா? வஉசியும் ரெண்டு பேரும் என்ன கொண்டாடுறோம்னா 1908 இல்ல 1908 மார்ச் 9. 1908 மார்ச் 9 சுதேசி நாளா கொண்டாட நினைப்பாங்க, கை செஞ்சிருவாங்க. ஓகே, பையன் சத்தியகிரக சபதத்தில் கையொப்பமிட்டார். சத்தியகிரக சபதத்தில் கையொப்பமிட்டார் இவரும். ஓகேங்களா? 1921 சுயராஜ்ய பத்திரிகை வந்து துவங்கி ஆங்கிலம், தெலுங்கு, தமிழ் வெளியிட்டார். சுயராஜ்யா பத்திரிகை நோட் பண்ணுங்க. சுயராஜ்யா பத்திரிகை யாரு? இவர் தான், சுயராஜ்யா. ஓகேங்களா? தமிழ்நாடு யாரு? தமிழ்நாடு பத்திரிகை தமிழ்நாடு, பிரபஞ்சமித்திரன். அப்புறம் என்ன பார்த்தோம்? இந்தியன் மெயிலா? இந்தியன் மெயில். ஓகே, வெரி குட். அது மாதிரி இங்க யார் வரானா சுயராஜ்யா பத்திரிகை ஆங்கிலமும் தெலுங்கும் தமிழில் வெளியிட்டார். சுயராஜ்யா பத்திரிகை ஆங்கிலம், தெலுங்கு. ஓகே, தமிழ் ஆந்திரம், தெலுங்கு, தமிழ்ல வெளியிட்டார். தேசிய பள்ளியையும் கதர் உற்பத்தி மையத்தையும் ஆரம்பித்தார். பிரகாசம் அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிரகாஷ் என்ன பண்றாங்க? அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலராக தேர்ந்தெடுப்பார். அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலர். ஒத்துழைமை இயக்கத்தின் போது இவர் குண்டூரில் காங்கிரஸ் தொண்டர்களுடன் மாபெரும் ஆர்ப்பாட்டம். அங்கங்க பாப்போம் ஒத்துழைமை இயக்கம். நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும்போது இவர் எங்க? குண்டூர் காங்கிரஸ் தொண்டர்களுடன் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தினார் 1922. பின்னர் பிரகாசம் மத்திய சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுப்பார் 1926. அதாவது படிப்படியா வர்றாரு. 1907 வந்து வக்கீல் தொல்லை விட்டு சுதந்திரப்படுத்த வராது. அப்பதான் ஏன்னா பிபின் சந்திர பேச்சால ஆர்வம் அடைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் சுயராஜ்யா பதவி வந்து என்ன பண்ண, சுயராஜ்யன்ற பத்தி ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலராக மாறி இருக்காரு. அப்புறம் ஒத்துழைமை இயக்கத்துல வந்து குண்டூர்ல வந்து என்ன பண்ணா 22 வந்து ஒத்துழைமை இயக்க மாநாட்டை நடத்திருக்காரு, ஆர்ப்பாட்டத்தை. அதுக்கப்புறம் மத்திய சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுப்பார் 1926. மத்திய சட்டமன்றத்துக்கு 1928 பிப்ரவரி 3ஆம் தேதி. பிப்ரவரி 3 ஆல்ரெடி படிச்சிருக்கோம். பிப்ரவரி 3 ஊமைத்துறையோட அவர் ஜெயிலிருந்து வெளிவந்த தப்பிச்சு வந்த நாள்னு நினைக்கிறேன்.
ஓகேங்களா. ஊமத்துறை வெளியே தப்பிச்சு வந்திருப்பாரு. அப்ப வந்து யாருன்னா சுந்தரலிங்கமா யாரோ ஒரு பேர் படிமல்ல, அவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாரு. சரி, 1928 பிப்ரவரி 3ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற சைமன் கமிஷன் புறக்கணிப்பு போராட்டத்தில் பிரதான பங்கேற்றார். நான் பார்த்தேன் இல்லையா, 1928 பிப்ரவரி 3 சென்னையில் நடைபெற்ற சைமன் கமிஷன் புறக்கணிப்பு யாரோட தலைமை நடந்திருக்கும்? சத்தியமூர்த்தி தலைமையில 1928 சத்தியமூர்த்தி பிப்ரவரி தலைமையிலே 3 சார். சென்னை. வெரி குட். சென்னையில் நடைபெற்ற சைமன் கமிஷன் புறக்கணிப்பு பிரதான பங்கேற்றார். ஆந்திர கேசரி என்று பாராட்டப்பட்டார். நான் படிச்சிருப்போம், ஆந்திர கேசரி, லைன் ஆஃப் ஆந்திரான்னு சொல்லுவோம். ஸோ உப்பு போராட்டத்தில் பங்கேற்பதற்காக சட்டப்பேரவை பதவி தந்தார். எப்போ? ஏன்னா 1926 வந்து மத்திய சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுப்பாரு. ஸோ அவர் வந்து உப்பு அற போராட்டம்னா எதை சொல்றாங்க? நம்ம உப்பு சத்தியாகிரகத்தை சொல்றாங்க. நம்ம புக்ல ஒரு இடத்துல நீங்க படிப்பீங்க, ஞாபகம் இருக்கா? சென்னை உதயவனத்தில் டி பிரகாசமும் இன்னொரு பேர் என்ன வரலாம், நாகேசலிங்கேசமும் என்ன ஒரு பேர் வரும், அவங்க 2 பேரும் கைது செய்யப்பட்டாங்கன்னு சொல்லி வரும். ஓகேங்களா, ஞாபகம் இருக்கா? 10வது புக்ல ஞாபகம் இருக்கா? உதயவனம். அப்பல இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவங்க வந்து சென்னையில வந்து உப்பு சத்தியாகிரகத்தை தலைமை, எப்படி வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் மாதிரி சென்னையில ஒரு உப்பு சத்தியாகிரகத்தை வந்து இவர் நடத்துவாரு. அப்ப நடத்தும் போதுதான் இவங்க எங்க முகாம் போடுறாங்கன்னா உதயவனத்துல முகாம் போடுவாங்க. அப்ப உதயவனத்துல இவரை கைது செஞ்சு போயிடுவாங்க. இப்ப உதயவனத்துல டி பிரகாசத்தை கைது செஞ்ச உடனே ஒரு பெண்மணி அந்த உப்பு சத்தியாகிரகத்துக்கு தலைமை தாங்கி அந்த உப்பு சத்தியாகிரகத்தை வழி நடத்துவாங்க. அந்த பெண்மணி யாருன்னு யாருக்கா தெரியுமா? தேஷ்முக். துர்காபாய். வெரி குட், வெரி குட். நிறைய பேர் கரெக்டா சொல்றீங்க. துர்காபாய், சூப்பர். ஓகேங்களா. உப்பார போராட்டத்தில் பங்கேற்பாக பேரவை பதவி துறந்தார். 1930 சட்டப்பேரவை பதவி துறந்துட்டார். ராஜாஜி அமைச்சரவையில் நம்ம பார்த்தோம்ல, வருவாய்த்துறை அமைச்சர் நோட் பண்ணுங்க. ராஜாஜி அந்த உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா பாருங்க, ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம் வந்து காமராஜர் காலத்துல வந்திருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடியே ராஜாஜி காலத்திலே ஒரு ஜமீன் இது வந்திருக்கும். நம்ம புக்லயே படிச்சிருப்போம், அந்த பாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா. அந்த ஜமீன்தாரி நில உச்ச வரம்பு வந்து பிக்ஸ் பண்றதுக்காக ஒரு இதை பண்ணிருப்பாங்க. யாருன்னா டி பிரகாஷ் தான் பண்ணிருப்பாரு. ஏன்னா ராஜாஜி அமைச்சர் நம்ம பார்த்தோம்ல, TSS ராஜனு, சுப்பராயனு, வரதராஜுலு, அப்புறம் வந்து இவர் என்ன பார்த்தோம், இவரு டி பிரகாசம், இவங்க எல்லாமே இருந்திருப்பாங்க. ருக்குமணி லட்சுமிபதி வந்து துணைத் தலைவரா இருந்திருப்பாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. அதுல வந்து இவரும் வருவாரு, டி பிரகாசம். அவர் வந்து வருவாய்த்துறை அமைச்சரா இருக்கும்போதுதான் அந்த நான் இப்ப சொன்னல ஒரு பாயிண்ட், அந்த இத வந்து நிலச்சீர்திருத்தத்துல ஒரு பாயிண்ட் வந்து இவர் கொண்டு வந்திருப்பாரு, ஒரு குழு அமைச்சு. ஆனா வந்து காமராஜர் காலத்துல தான் அது முறையாக நடைமுறைப்படுத்தப்படும். சரி, தனிநபர் சத்தியாகிரகத்தில் பிரதான தலைவராக திகழ்ந்தார். எப்போ? இது நோட் பண்ணி, ராஜாஜி அமைச்சரில் வருவாய்த்துறை அமைச்சரான 1937. தனிநபர் வருவாய்த்துறை, அதை ஞாபகம் வச்சுங்க. தனிநபர் சத்தியாகிரகத்தில் பிரதான தலைவராக திகழ்ந்தார் 1941. ஒரு பிரதான நபர் தனி தலைவராக இது பண்ணிக்கிறார். தனிநபர் சத்தியாகிரகத்துல பிரதான தலைவராக திகழ்ந்தார் 1941. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு 3 ஆண்டு சிறை தண்டனை பெற்றார். 42 45 46 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின் சென்னை ராஜதானி நான் பாப்போம் இல்லையா, 1946 அதான் அப்படியே வந்துச்சு, அவர்தான் கொண்டு வந்து சேர்த்தாச்சு. 1904 என்ன பண்ண, அவர் வந்து வக்கீல் இதை முடிச்சிட்டாரு. 1904 அப்புறம் எங்க போறோம், பாரிஸ்டர் பட்டம், லண்டன் போய் பாரிஸ்டர் பட்டம் பெற்றுட்டாரு. பாரிஸ்டர் பட்டம் பெறும்போது எதை பார்த்தோம், அப்படியே கதை ஞாபகம் தான் பாருங்க. இது வரையும் அவரு 1887 72 அப்படியே பிறகுறாரு. பிறந்துட்டு என்ன பண்ணாருன்னா, அப்பா 11 வயசுல அப்பா இறந்துறாருன்னு சொல்லி எங்க அனுப்புறாங்க, சென்னைக்கு வந்து இது படிக்க வர்றாரு, வக்கீல் படிக்க வர்றாரு. வக்கீல் படிச்சாரு, பாரிஸ்டர் படிச்சாரு, லண்டன் போறாரு. லண்டன் 1904 வந்து யாரை மீட் பண்றாரு அந்த சமயத்துல, அப்பதான் ஒருத்தர் வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்காக போட்டியிடுறாரு. யாரு அவர் பேரு? தாதாபாய் நவ்ரோஜி. அவருக்கு சப்போர்ட்டா இது பண்றாரு. அப்புறம் ரிட்டர்ன் வராரு. அப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டு அங்கங்க இதை பண்றாரு. 1900 ஒத்துழையாமை இயக்கத்துல கலந்துக்கிறாரு. ஒத்துழையாமை இயக்கத்துல கலந்துக்கிட்டு குண்டூர் மாவட்டத்துல என்ன பண்றாருன்னா, ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்துறாரு. அதுக்கு முன்னாடி வந்து ஆந்திராவில வந்து ராஜமந்திரியோட நகரசபை, சூப்பர் பாயிண்ட், நகரசபை தலைவரா மாறுறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த இந்திய தேசிய காங்கிரஸ்ல ஈடுபாடு கொண்டு பிபின் சந்திரபால் வராரு 1907. பிபின் சந்திரபால் வரும்போது அந்த கூட்டத்தை தலைமை தாங்குறாரு. அதுல தலைமை தாங்கி வக்கீல் தொழில விட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, 1922 ஒத்துழையாமை இயக்கத்துக்காக என்ன பண்றாருன்னா, அந்த குண்டூர் மாவட்டத்துல பிரச்சாரம் செய்யறாரு. 22 அடுத்து 23 என்ன பார்த்தோம், மத்திய 26 வந்து மத்திய சட்டமன்றத்துக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் அப்படியே வருது. 26 அடுத்து வேற ஏதாவது பார்த்தோமா? 26 அடுத்து வேற எதுவும் பார்க்கல. 28-3 விட்டோம். 28-3 வந்து சைமன் கமிஷன் வந்து எதிர்க்கிறதுல பங்கேற்கிறாரு. ஆந்திரா கேஸ் நாளைக்கு போறாரு. அப்புறம் 30 வந்து உப்பு சத்தியாகிரகத்துல பங்கேற்று உதயவனத்துல கைது செய்யப்படுறாரு. அப்புறம் வந்து 37 ராஜாஜியோட அமைச்சரவையில வருவாய்த்துறை அமைச்சரா மாறாரு. 41 தனிநபர் சத்தியாகிரகத்துல கலந்துக்கிறாரு. அப்புறம் 42 கைது செய்யப்பட்டு வெள்ளையனே வெளியில கைது செஞ்சு 45 ரிலீஸ் ஆறாரு. 46 நடந்த தேர்தல்ல முதலமைச்சர் ஆயிட்டார். அவ்வளவுதான். சுயராஜ்ய பத்திரிகைங்க சார். என்ன மேடம்? சுயராஜ்ய பத்திரிகைங்க சார். ஒரு பத்திரிகை. என்ன பத்திரிகை அது? என்ன பத்திரிகை பார்த்தோம்?
சுயராஜ்யம் சார். சுயராஜா, வெரி குட். சுயராஜா பத்திரிகை ஒண்ணு ஆரம்பிச்சாரு. சூப்பர். அந்த நல்ல டேட்டா, கரெக்ட். பேச்சு புயல் விஞ்சன் சுயராஜா 1900 சத்யாகிரக சபதத்திலையும் இது பண்றாரு. ஓகே, ஒத்துழைமைக்கும் சத்தியாகிரகம். அப்புறம் சுயராஜா பத்திரிகை ஆங்கிலம், தெலுங்கு, தமிழ் மூணுத்துலயும் இது பண்றாரு. சூப்பர். ஓகேவா? சூப்பர். போல மாத்துது. சென்னை ராஜதானி ஒருங்கிணைந்த மாநிலம் இந்தியா விடுதலை அடைவதற்கு முன் சென்னை ராஜதானி புனித ஜார்ஜ் கோட்டையை தலைமையாக கொண்டிருந்தது. ஓகே. வட கேரளாவில் உள்ள மலபார், ஆந்திரா கடற்கரை, ஆந்திரா கடற்கரை பகுதியான ராயலசீமா, பெல்லாரி, தட்சிண கர்நாடகம் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியதா ஒருங்கிணைந்த மண்டலமா இருந்தது. சரி, ஆட்சி அமைப்பு 1970 ஒரு என்ன பண்றோம், அவ்வளவுதான் முடிஞ்சா தலைவர் முடிஞ்சுட்டாரு. அவ்வளவுதான். சென்னை ராஜதானின்னு வேற டாபிக் நினைக்கிறேன், அதோட முடிஞ்சிச்சு. இல்ல அவரு பங்கேற்தான். சரி, என்ன வருதுதான் பாத்துடலாமே. சென்னை ராஜதானி ஒருங்கிணைந்த மாநிலம். ஓகேனா, என் பாயிண்ட் எவ்வளவு, சார்ஜ் எவ்வளவு இருக்குதுன்னா 10% இருக்குது. இந்த 10% எவ்வளவு படிப்புமே படிச்சிடலாம். ஓகே. இந்திய விடுதலை அடைவதற்கு முன் சென்னை ராஜதானி புனித ஜார்ஜ் கோட்டை பார்த்துட்டோம். ராயசலமா எல்லாமே இருந்தது. ஆட்சி அமைப்பு 1670 ஒரு செயலரை கொண்ட 6 துறைகளை கொண்ட செயலகம் சென்னையில் துவப்படுது. 1670 ஒரு செயலரை கொண்ட 6 துறைகளை கொண்ட செயலகம். இதெல்லாம் சும்மா அடிச்சு விட வேண்டியது. 1920 முதன்மை செயலர் நிர்வகித்து வந்தார். அதன் பின் 1920 முதன்மை செயலர் நிர்வகித்து வந்தார். அதாவது முதலமைச்சர் வந்துட்டாரு 1901 அதாவது சென்னை ராஜதானில ஆட்சி எப்படி இருக்குது, ஃபர்ஸ்ட் 1670 ஒரு செயலரை கொண்ட 6 துறைகள் மட்டும் இருந்துச்சு. அதான் செயலகம்னு சொல்றாங்க, செக்ரட்டரின்னு சொல்றான். அதுக்கப்புறம் 1920 தான் முதலமைச்சர் கான்செப்ட் எப்போ வந்துச்சு, 1920 மாண்டிய செஞ்சோர் சட்டத்தின் அடிப்படையில் தான் வந்துச்சு. 1920 முதன்மை செயலர் நிர்வகித்து வந்தார். சரி, உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, சென்னை சட்டமன்றம் அந்த அந்த அமைப்பு எப்ப, சென்னை சட்டமன்ற அமைச்சரவை துவங்கப்பட்டது எப்போ, 1892 இல்ல 1861 இல்ல 1920? சென்னையில் சட்டமன்றம் 1862 அமைப்பு 1861 தானே பார்த்தோம். இப்பதானே குரூப் ஒன்லயோ இந்த கொஸ்டின் கேட்டாங்க. அந்த கொஸ்டின் நடத்தும் போது சொன்னல 1861 ரமேஷ் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேனா? ஓகே. அது முதன்மை செயலர் சர்வே தந்தார். அதன் பின் இந்திய அரசாங்க சட்டம் 1919, நான் சொன்னேன் இந்திய அரசாங்க சட்டம் 1919 நடைமுறை வந்த பின் 1920 பொது இரட்டை ஆட்சி வந்துச்சு, நீதி கட்சி வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்போது சட்டசபையின் ஆட்சி காலம் 3 ஆண்டு தானே. ஆமா தானே, 3 ஆண்டு தானே. 1920 ஒரு தேர்தல், 23, 26, அப்புறம் 30, 33, 37 பார்த்தோம் இல்லையா? சோ சட்டசபை எண்ணிக்கை 132. நான் பார்த்தேன், ஞாபகம் இருக்கா? 132 எப்படி வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் 98 பேர் நியமன உறுப்பினர் இருப்பாங்க. அடுத்து ஒரு மொத்தம் 121 உறுப்பினர்களா இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? நியமன உறுப்பினர் இவங்களும் சேர்ந்து. சோ அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 132 உயர்த்திருப்பாங்க இதை. ஓகேங்களா? 132 வந்திருக்கும் பார்த்தோம். 34 பேர் தான் நியமன உறுப்பினர் 34 பேர். ஓகேங்களா? இப்ப 98 பிளஸ் 34 கூட்டுங்க. 98, 34, 2 மீதி 1, 10, 13. சரியா போச்சா? 132 நியமன உறுப்பினர். தேர்ந்தெடுக்கப்பட்டவர் 98. ஓகேங்களா? நியமன உறுப்பினர் ஃபர்ஸ்ட் 27 சம்திங் இருந்திருப்பாங்க. அப்புறமேட்டு எவ்வளவு 34 மாறி இருக்குது. ஆளால் நியமிக்கப்பட்டார்கள். என்ஜிஓர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1935 சட்டம், ஈரவை சட்டமன்றம். ஓகே. நீதி கட்சியில் 17 ஆண்டு காலம் முடிவுக்கு வந்துருச்சு. அப்புறம் ராஜாஜி முதலமைச்சர் 37 to 39. ஓகே, அவ்வளவுதான். இருமுறை ஆளுநர் ஆட்சி 1939 to 46. எப்பப்போ இருமுறை ராஜாஜி முதல்வர் பதவியிலிருந்து விலகிய பின்னர் சென்னை ராஜதானி ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது. ஆமா தானே, ஆளுநர் ஆட்சி வந்துருச்சா? ராஜாஜி விலகிட்டாரா? 1939 அக்டோபர் 30 பார்த்தோமா, அவர் விலங்குந்து நிறைய இடத்துல பார்த்துட்டோம். 1939 அக்டோபர் 30 ஆளுநர் ஆட்சி இருமுறை நீட்டிக்கப்பட்டது. எப்போ? 1943 பிப்ரவரி 15 வரணும், அது வரையும் ஒன்றும். அதுல இருந்து மீண்டும் 1945 செப்டம்பர் 29 வரையும். ஓகேனா? 39 அக்டோபர் 30 இருந்து 43 வரையும் 1 பிப்ரவரி 15. அப்புறம் மீண்டும் 1945 செப்டம்பர் 29 வரையும். 1945 ஜூலை மாதம் இங்கிலாந்தில் யார் வந்துட்டா? 1945 ஜூலை. ஏன்னா 2ஆம் உலக போர் முடிவு அடைஞ்சிச்சு. 45 ஜூலை மாதம் இங்கிலாந்தில் அட்லியின் தலைமையில் தொழில் கட்சி அரசாங்கம் அமைந்தது. இந்த ஆட்சி மாற்றத்திற்கு பின்பு வேவல் திட்டத்தின் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட காங்கிரஸ் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். வேவல் திட்டப்படி இது பண்ண எல்லாத்தையும் விடுவிச்சிட்டாங்க. அதன் பின் 1940 நடைபெற்ற சென்னை சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி வந்துருச்சு. ஓகே, அவ்வளவுதான். தமிழ்நாடு காங்கிரஸ் 1946 சட்டமன்ற தேர்தலுக்கு பின் தமிழ்நாடு கோஷ்டி பூசலின் கோட்டையாக இருந்தது. தமிழ்நாடு காங்கிரஸ் கோஷ்டி பூசலின் கோட்டையாக இருந்தது. யாரு வரணும் யாருன்னு தெரியல. தமிழ்நாடு காங்கிரஸ் மக்கள் செல்வாக்கு பெற்ற காமராஜரின் தலைமையின் கீழ் வலுவான நிலையில் இருந்தது. 46ல 42 வெள்ளையனே வெளியேற இயக்கத்தை எடுத்து காங்கிரஸ் விட்டு வெளியேறிய ராஜாஜி மீண்டும் அவரு பாருங்க, வெள்ளையனே வெளியேற இயக்கத்தை எடுத்து காங்கிரஸ் விட்டு வெளியே போயிட்டாரு. போன ராஜா மீண்டும் மாநில அரசியலுக்கு வந்தார். காங்கிரசின் மேலிட ஆதரவை பெற்றிருந்த ராஜாஜிக்கும் மாநில மக்களின் ஆதரவை பெற்றிருந்த காமராஜருக்கும் கட்சிக்குள் கடுமையான போட்டி. ராஜாஜிக்கும் காமராஜருமே ஒரு ஸ்டேஜ்ல 1952 குலக்கல்வி வரும் இல்லையா? அந்த குலக்கல்வி நீங்க ஒரு இடத்துல பாப்பீங்க. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி மாநாட்டோட தலைவரா புவனேஸ்வரன் நினைக்கிறேன். புவனேஸ்வரியில
சம்திங் அந்த பேர்ல வரும். புவனேஸ்வரியில வந்து ஒரு மாநாடு நடக்கும். அதுல வந்து காமராஜர் தலைமை தங்கியிருப்பாருன்னு ஒரு மாநாடு ஞாபகம் இருக்காது? நான் சொல்ற பாயிண்ட் எதுன்னு 1953 கரெக்டா இயர் கரெக்ட் 1953 புவனேஸ்வரியா ஏதோ ஒரு ஊரு. அந்த இதுல வந்து அகில இந்திய காங்கிரஸ் மாநாடு தலைவரா யாரு இருப்பாருன்னா இவரு இருப்பாரு, காமராஜர் இருப்பாரு. அந்த கூட்டத்திலேயே ராஜாஜியை மறுத்து பேசுவார். ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை நான் எதிர்க்கிறேன்னு சொல்லி யாரு சொல்லுவாரு? அப்பவே சொல்லிருப்பாரு காமராஜர். சோ அதான் சொல்றாங்க, காலேஜுக்கு மாநில காமராஜர் கட்சி கடுமையான போட்டி ஏற்படுது. சி.என். முத்துராமலிங்கம் முதலியார், எம். பக்தவச்சலம் போன்ற முக்கியஸ்தர்கள் காமராஜரை ஆதரித்தனர். முன்னாடி பார்த்த இந்த பேரு முத்துராமலிங்கம் முதலியார். அப்புறம் பக்தவச்சலம் போன்ற முக்கியஸ்தர்கள் காமராஜர் போன பின்னாடி யாரு வரும்? 1900 திட்டம், 1963 கே திட்டத்தின்படி காமராஜர் பதவி விலகிடுவாரு. அதுக்கப்புறம் யாரு முதலமைச்சரானா? பக்தவச்சலம் சார். வெரி குட். அந்த பக்தவச்சலம் தான் இவரு. காமராஜரோட சீடர் என்று அழைக்கப்பட்டவர் இவரு. எப்படி சத்தியமூர்த்தியோட சீடர் யாரு? காமராஜரோட சீடர் பக்தவச்சலம். இரு கோஷ்டி நேற்றைய போஸ்ட்லை தீர்த்து வைப்பார். காங்கிரஸில் மேலிட அசப் அலியை சென்னைக்கு அனுப்புது. யார் அனுப்புறாங்க பாருங்க? இரு கோஷ்டி, அதாவது ராஜாஜி கோஷ்டிக்கும் இன்னொரு கோஷ்டி யாரு? காமராஜர் கோஷ்டி. இந்த ரெண்டு கோஷ்டிக்கும் இருந்த இதை வந்து திருப்பி யார் வர? அசப் அலி வராரு. நோட் பண்ணீங்க, அசப் அலி. மாநில காங்கிரஸ் விவகாரத்தில் காங்கிரஸ் மேலிடம் குறுக்கிடுவதை காமராஜர் கோஷ்டினை விரும்பல. எப்பா எங்களுக்குள்ள பிரச்சனை நாங்களே பாத்துறோம், நீ வேணான்ட்டாங்க. ராஜாஜி மத்திய சட்டமன்றத்தில் வருவதே நல்லது என்று கருதினார். ராஜாஜி எங்க போனோம்? மத்திய சட்டம். நீ எப்பா நீ இந்திய அரசுக்கு போயிடு, தமிழக அரசுல இருக்காருன்னு சொல்றாங்க. வல்லபாய் பட்டேல். யார் சொன்னது அப்படி? வல்லபாய் பட்டேல் சொல்றாரு, எப்பா ராஜாஜி தயவுசெய்து நீ எங்க வந்துரு, மத்திய நாடாளுமன்றத்துக்கு வந்துரு, நீ தமிழ்நாடு போவாத, நீ போனாலே பிரச்சனை ஏற்பட்டுன்னு சொல்லிடுறாரு. ஆனால் காந்தியும் நேரும் ராஜாத்தி இந்த பக்கம் யாருன்ட்டா? காந்தியும் நேரும், நீ நில்லு கபிலா, இது நம்ம காலம்னு சொல்லி காந்தி நேரும் ராஜாஜை வந்து ஊக்குவிக்கிறாங்க. சோ ஓகேவா. எனவே 1946 சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன் தமிழ்நாடு கோசிபுஷன் கூடாம அதான் சொல்றாங்க. 46 தான் டி பிரகாஷ் வர்றாரு. அதுக்கு முன்னாடி இந்த சிக்கல் இருந்துச்சுன்னு சொல்லி இந்த கேப்பை நாம் பார்த்து வரோம். சட்டப்பேரவை தேர்தல் 46 கட்சிகள் 1935 அரசாங்க சட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட சென்னை சட்டப்பேரவை தேர்தல் 46 மார்ச் 30 நடக்குது. அந்த தேர்தல் வந்து முடியுது. இந்த இந்திய விடுதலை ஆகும் முன் நடத்தப்பட்ட கடைசி தேர்தல். நோட் பண்ணீங்க, இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்னாடி நடத்தப்பட்ட கடைசி தேர்தல் என்னது? 1946 மார்ச் 30 நடத்தப்பட்ட தேர்தல். சரிங்களா. சோ இத்தேர்தலில் கட்சிகள் பெற்ற இடங்கள் வருமாறு காங்கிரஸ் 163, முஸ்லீம் லீக் 28, ஓகே, சுயேட்சை கட்சி 7, ஐரோப்பியர் 6. நம்ம அதிகம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் 173, முஸ்லீம் லீக் 28. இது வந்து யாருக்கு நடுனா காங்கிரஸுக்கும் முஸ்லீமுக்கு நடுற மாதிரி போயிடுது. சோ 1940 போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் 2 கட்சி சுயேட்சைகள். போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 பேர். 1942 கம்யூனிஸ்ட் கட்சியின் மீதான தடை விலக்கிக் கொள்ளப்பட்டது. 42 படிப்பு ஒரு இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சியோட தடை விலக்கிக் கொள்ளப்பட்ட தேர்தலில் இவர்கள் 103 இடங்களில் போட்டிட்டு 2 இடங்கள் தான் வெற்றி பெறாங்க. கம்யூனிஸ்ட் வந்து 103 இடங்களில் போட்டி போட்டு 2 இடங்கள்ல. ராஜாஜிக்கு எதிர்ப்பு. காங்கிரஸ் பெரும்பான்மை பலம் இருந்த போதிலும் முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பது எப்படி வந்து பிரகாசம் முதலமைச்சரானதான் கருத்து. காங்கிரஸ் மேலிடத்தின் ஆதரவோடு ராஜாஜி மீண்டும் முதலமைச்சராக முயற்சி பண்றாரு. 39 போன ராஜாஜி மீண்டும் வராரு. காந்தியும் அகில இந்திய காங்கிரசும் ராஜாஜி முதலமைச்சராகுவதில் குறியாக இருந்தனர். காந்தி யாருக்கு சப்போர்ட்? காந்தி நேரு யாருக்கு சப்போர்ட் பார்த்தோம்? ராஜாஜிக்கு. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை எதிர்த்த எவருக்கும் ரமேஷ் நீங்க ஒரு டேலக் சொன்னீங்க வந்துச்சு பாருங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை எதிர்த்த எவருக்கும் தலைமை பொறுப்பு கொடுக்க கூடாது என்று விதி இருந்த போதிலும் ராஜாஜிக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டது. ராஜாஜி மட்டும் ஸ்பெஷல், அவருக்கு மட்டும் அந்த விதிவிலக்கு. ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் ராஜாஜி முதலமைச்சராவதற்கு கடும் எதிர்ப்பு இருந்தது. எனவே தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளம் காங்கிரஸ் கமிட்டிகளின் தலைவர்களான தமிழ்நாட்டுக்கு யாரு? காமராஜர். ஆந்திராவுக்கு யாரு? பிரகாசம். கேரளாவுக்கு மாதவ மேனன். புரியுதா? தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா அந்த கமிட்டி. தமிழ்நாடுக்கு யாரு? காமராஜர் அப்ப தலைவரா இருந்தார். 1946 நீங்க முன்னாடியே அந்த பாயிண்ட் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? இருக்கீங்களா இல்லையானே தெரியல எனக்கு. யாருங்க? 1946 காமராஜர் தான் காங்கிரஸுக்கு தலைவரா இருந்திருப்பான்னு பார்த்தோம். பிரகாசம் வந்து எதுக்கு தலைவராகிறன்னா ஆந்திர காங்கிரஸ் கமிட்டி, மாதவ மேனனாலே கேரளா ஆகியோரை புதுடெல்லிக்கு அழைத்து சமரச பேச்சு நடத்தப்பட்டது. அப்பா ராஜாஜி என்ன பண்ண போறேன், முதலமைச்சர் அப்புறம் உங்களுக்கு ஓகேவா இல்லைன்னு கேட்கறாங்க. அந்த சமரச பேச்சு தோல்வி வந்துச்சு, வேணான்ட்டாங்க. சோ அப்போ போட்டி முதலமைச்சர் பதவிக்கு போட்டி தவிர்க்க முடியாமல் போயிட்டு. சோ ராஜாஜிக்கு பிரகாசத்துக்கும் இடையே இருந்த போட்டியில் யாரு ஜெயிக்கிறார்? ராஜாஜி 148 வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டார். ஓகேவா? யாரு போட்டிடுறாங்க? டி பிரகாசத்தையும் ராஜாஜியும் தான் இப்போ இது பண்றாங்க. மேலும் 1937க்கு பிறகு விடுதலை அடுத்த முதலமைச்சர் பதவி ஆந்திராவை சேர்ந்த ஒருவருக்கு கொடுக்கப்படும். நோட் பண்ணுங்க, இது ஒரு பாயிண்ட். ஏன்னா 1937 யாரு கொடுத்துட்டாங்க பதவி? தமிழ்நாட்டை சேர்ந்த ராஜாஜி கொடுத்துட்டாங்க. ஆமா, ஏன்னா அப்ப சென்னை வந்து அதான் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட். ஆந்திரா அந்த ராயசீலம் கொடுக்கணும் வந்துச்சு இல்லையா? அப்ப அதான முறை, கரெக்ட் தானே? 1937 பிறகு அடுத்த முதலமைச்சர் பதவி ஆந்திராவை சேர்ந்த ஒருவர் கொடுக்கப்பட வேண்டும் என்ற உடன்பாடு இருந்தது. எனவே டி பிரகாசம் சட்டசபை காங்கிரஸ் தலைவராகவும்
முதலமைச்சராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1946 ஏப்ரல் 30 பிரகாசம் முதலமைச்சர் பொறுப்பேற்றார். மார்ச் 30 தேர்தல் முடியுது. இந்த ஒரு மாசம் இந்த பிரச்சனை எல்லாம் போய் ஏப்ரல் 30 முதலமைச்சர் பொறுப்பேற்றார். இப்போ இவ்வளவு நேரம் எதுக்கு இந்த கதைனா, டி பிரகாசம் 1946 ஏப்ரல்ல பதவி ஏற்கிறாரு. ஏன் ராஜாஜியை விட்டுட்டு, ஏன்னா அன்னைக்கு மூத்த தலைவர் ராஜாஜிக்கிறார் இல்லையா, அவரை விட்டுட்டு ஏன் டி பிரகாசம் ஆனான்றதுக்குதான் இந்த கதையை ஒரு நாள் படிச்சுக்கிறோம் போல. ஓகேவா? இப்பதான் முதலமைச்சர் பிரகாசமே வரோம் நம்ம. முதலமைச்சர் பிரகாசம் 1946 மே மாதம். சென்னை மாகாணமா இருந்தங்காட்டி ஒவ்வொரு மாநிலத்து இப்ப இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படணும் விதி இருந்துச்சுங்க சார். இப்ப இந்த மாதிரி இப்ப ராஜாஜி தோத்து போயிட்டங்காட்டி தான் அப்ப அதே பையன் தான் ராஜாஜிக்கு 1952 இருந்திருக்கும். அதுங்காட்டிதான் நேரு கிட்ட வந்து நான் டைரக்டா வந்து என்னை முதலமைச்சரா வந்து செலக்ட் பண்ணுங்க, என்னை வந்து போட்டி இல்லாம தேர்ந்தெடுங்கன்னு சொன்னங்காட்டி தான் அவர் ராஜாஜி வந்து ஒத்துக்காம நேரு ஒத்துக்காம வந்து நீங்க வந்து போட்டியிட்டு ஜெயிச்சுக்கங்க அப்படின்ட்டு போயிட்டாருங்க சார். ஓகே கணேஷ். ஓகே, 1952 அதே ஃபாலோ பண்றாங்க. ஓகே, டைம்ல முடிச்சு சீக்கிரவாங்க. முதலமைச்சர் பிரகாசம் 1946 மே மாதம் முதல், ஏன்னா ஏப்ரல் 30 தானே பதவி இருக்கிறாரு, அதான் மே மாசம். அடுத்து மே மாசம் பிரகாசம் மே முதல் தேதி பதவி பொறுப்பேற்றார். இங்கே கொடுத்துறாங்க. இவர் வந்து பிரகாசம் முதலமைச்சராக பொறுப்பேற்றா இருக்கிறாங்க. மீண்டும் இங்க ஒரு தேதி மே மாதம் 1 நாள் போட்டாங்க. சரி, பிரகாசத்தின் அமைச்சரவையில் வி கிரி. இதை நோட் பண்ணீங்க. பிரகாசத்தோட அமைச்சர்ல யாரு? வி கிரி வந்து என்னது? தொழிலாளர், மின்சாரம், கூட்டுறவு திட்டம், காடுகள், இதெல்லாம் வி கிரி வந்துறாரு. தொழிலாளர் அவரேதான். குடியரசுத் தலைவரா துணை குடியரசுத் தலைவரா? ரெண்டுமே இருந்திருப்பார்ல. ஆமா, ரெண்டுமே தான். துணை குடியரசுத் தலைவரா இருந்து குடியரசுத் தலைவரா. டி பிரகாசத்தின் அமைச்சரவையில் வி கிரி தொழிலாளர், மின்சாரம், கூட்டுறவு திட்டம், காடுகள். அடுத்து வந்து எம் பக்தவச்சலம் பொதுப்பணி, நீர்ப்பாசனம், நெடுஞ்சாலை. பக்தவச்சலம் பக்தியா இருக்கணும். பொதுப்பணி, நீர்ப்பாசனம், நெடுஞ்சாலை. சு அவினாசிலிங்கம் செட்டியார் வந்து கல்விக்கு வேற இருந்தார். அவினாசிலிங்கம், அதனாலதான் நூலக சட்டம் வந்துச்சு. கேடி பாஷ்யம் ஐயங்கார் வந்து சட்டமன்றங்கள், சிறைச்சாலைகள், சட்டசபை, அதெல்லாம் வந்துறாரு. PS குமாரசாமி ராஜா, இவரும் யாரு? பின்னாடி வர்றாருல, PS குமாரசாமி ராஜா 1949. இவருக்கு அடுத்து PS குமாரசாமி ராஜா வளர்ச்சி, விவசாயம். ஓமந்தூர் கட்டு வருவாரு. PS குமாரசாமி ராஜா வளர்ச்சி, விவசாயம், கால்நடை, மீன்வளம். ஓகே, பொறுத்துகளை கூட கேட்கலாம். டேனியல் தாமஸ் உள்ளாட்சி. ருக்குமணி லட்சுமதி பாருங்க. ருக்குமணி லட்சுமதி நம்ம என்ன பார்த்தோம்? ருக்குமணி லட்சுமதி வந்து 1937 வந்தாங்க, துணை தலைவரா வந்தாங்க. அதே மாதிரி வந்து ருக்குமணி லட்சுமதி பொது சுகாதாரம், இதுல 46 வராங்க. பொது சுகாதாரம், மருத்துவம். KR கரந்த் நில வருவாய். அதுவே வந்து ராஜாஜி அமைச்சரவையில டி பிரகாஷ் என்னவா இருந்தாரு 37? வருவாய்த்துறை. ஆமா, வருவாய்த்துறை. அது வந்து கே கோட்டி ரெட்டி இந்து அறக்கட்டளை வருவாய். வந்து இந்து அறக்கட்டளை வருவாய். வெமுலா கூர்மையா வந்து பொது தகவல், சும்மா தெரிஞ்சு வச்சுதான். பி வீராசாமி வந்து வளம், சின்கோனா, மீன்வளம், கிராம கைத்தொழில். அது வந்து ராகவன் வந்து வீட்டு கட்டுப்பாடு, மோட்டார் போக்குவரத்து. பின்னர் வீராசாமி பதவி விலகியதால் 1947 பிப்ரவரி 3 அவருக்கு பதில் வெங்கடரத்தினம் நியமிக்கப்பட்டார். பிப்ரவரி 6. அவ்வளவுதான். சோ முக்கியமான நாள் நம்ம ஞாபகம் வச்சுலாம். வி கிரி வந்து தொழிலே சார்ந்த இது, தொழிலாளர், மின்சாரம், கூட்டுறவு திட்டம், காடுகள். பக்தவச்சலம் வந்து பொதுப்பணி, நீர்ப்பாசனம், நெடுஞ்சாலை. அவினாசிலிங்கனாலே கல்வி. அவ்வளவுதான். வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ருக்குமணி லட்சுமதி வந்து பொது சுகாதாரம், மருத்துவம். அப்புறம் ஒரு ஆங்கிலேயர் டேனியல் தாமஸ் உள்ளாட்சி. ஓகேங்களா? KR காந்தி நில வருவாய். சாதனை. ஆதார கல்வி. பிரகாசம் பதவி பொறுப்பேற்ற அனைத்து துவக்க பள்ளிகளையும் ஆதார பள்ளிகளாக மாற்றிவிட முயன்றார். ஆதார பள்ளினா என்ன? எய்டட் ஸ்கூலா மாத்த நினைக்கிறார். ஓகேவா? சரி. ஆதார கல்வி காந்தியின் நிர்மாண திட்டங்கள் ஒன்றாகும். காந்தியோட நிர்மாண திட்டம் அதான் அந்த என்ன சொல்றது, வர்த்தா கல்வி கொள்கை, இந்த மாதிரி வந்து ஒத்துழையாமைக்கும், சத்தியாகிரகம், இந்த மாதிரி வர்க்கம் நிர்மாண திட்டங்கள். கதரை பயன்படுத்தணும் அப்படின்னா. சரி, ஆதார கல்வி ஆரம்ப கல்வியின் அடிப்படை என்பது பிரகாசத்தின் கொள்கையாகவும் இருந்தது. ஆதார கல்வியே எது? அடிப்படை கல்வியின் ஆரம்ப கல்வியின் அடிப்படை என்பது பிரகாசம் கொள்கையாக வந்தது. ஆனால் ஆதார கல்வி வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு சிறப்பு பயிற்சி பெற்ற, இக்கல்வியில் நம்பிக்கையுள்ள, தேசப்பற்றுடன் அர்ப்பணித்து பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் வேண்டும். நூற்புக்கு தேவைப்படும் பஞ்சுக்கு மிகுந்த செலவாகும். மாணவர்கள் நூற்கும் போது பஞ்சு விரயமாகும். நூற்கப்படும் நூலும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்காது. இக்கல்விக்கு பெற்றோருடையும் மாணவர்களிடையும் ஆர்வம் இல்லாமல் இருந்தது. மேபி அதான் இருக்கும் போல. ஆதார கல்வின்றது ஆதார பள்ளினா அந்த குலக்கல்வி முறை, அது மாதிரி கூட வரலாம். தொழில் கற்றுக் கொடுக்குற மாதிரி பள்ளிகளா இருக்கலாம். சரி, மாணவருடைய ஆர்வம் இல்லாமல். எனவே பல ஆதார பள்ளிகள் மூடப்பட்டன. அப்ப அதுதான் இருக்கும். அதாவது அது மூலியமா இன்வெஸ்ட்மெண்ட் வர மாதிரி, அவனுக்கு வேலையும் கொடுத்து காசும் வர மாதிரி, அதுதான் ஆதாரம். ஓகே, சூப்பர். அப்படிதான். ஓகே, அதனால் பள்ளிகளின் படிப்பு பாதிக்கப்பட்டது. பேட்டரி வந்துச்சு. ஜவுளி கொள்கை எவ்வளவு? 5% இருக்குதா? ஜவுளி கொள்கை முடிச்சிடலாம்.
பிரகாசத்தின் ஜவுளி கொள்கை தமிழ்நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதுதான் அந்த ஜவுளி கொள்கை. எப்படி இவரதோட குலக்கல்வி கொள்கையோ அது மாதிரி இவரது ஜவுளி கொள்கை. இவரது ஆட்சி காலத்தில் அனைத்து ஜவுளி தொழிற்சாலையும் மூடிவிட்டு அதற்கு பதில் கதர் நூற்பு மற்றும் கதர் உற்பத்தி மையங்களை துவக்குவது போவதாக அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பு தமிழ்நாட்டில் பொருளாதார பகுமதியை ஏற்படுத்திவிட்டது. பல ஜவுளி தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் இருந்தமையால் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியை முடக்கவே இந்த முயற்சி பேசப்பட்டது. தமிழ்நாட்டு தொழிலாளர்கள் பிரகாசத்தை எதிராக, அதாவது ஜவுளி கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்துட்டாரு. ஜவுளியம் தொழிற்சாலை மூடிட்டு கதர் நூற்பு மற்றும் கதர் உற்பத்தி மையமா மாற்றணும்ட்டாரு. அதனால எல்லா தொழிற்சாலைகளும் அவருக்கு எதிராக போராடுறாங்க. மொழிக் கொள்கை. முதலமைச்சர் பிரகாசம் தமிழ்நாட்டு மக்களின் உணவுகளை புரிந்து கொள்ளாமல் தேசிய மொழிக் கொள்கையை பின்பற்றினார். மீண்டும் இந்தி கட்டாயம் பாடமாக இவரோட காலத்துல வருது பாருங்க. நம்ம ஒரு இன்சிடென்ட் பார்த்தோமா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 1938 வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம், 37-38 இந்திய எதிர்ப்பு போராட்டமான பெரியாரோட இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1948 1952 65 வந்து வேறிட்டது அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா? சோ அப்போ இங்கேயும் ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. அது என்ன பண்ணலாம்? இந்திய எதிர்ப்பு இருந்தது. இந்தி மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்திய கல்வி அமைச்சர் TS அவினாசிலிங்கம். ஏன்னா அப்ப கல்வி அமைச்சர் தானே TS கல்வி. ஓகே, அவினாசிலிங்கம் கடுமையான கண்டனத்துக்கு ஆளானார். பெரியார் ஈவேரா எழுப்பிய இந்திய எதிர்ப்பு போராட்டமாக உருவெடுத்தது. மீண்டும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் உருவெடுத்து CN அண்ணாதுரையின் தலைமையில் பள்ளிகளில் முன்பு இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை பாருங்க. நம்ம 35, 37, 38 பார்ப்போம், 52 பார்ப்போம், 65 பார்த்துருக்கோம். ஸோ பிரகாசம் கூட ஒரு போராட்டம் நடக்குது. பெரியார் ஈவேரா எழுப்பிய இந்திய எதிர்ப்பு போராட்டமாக உருவெடுத்தது. CN அண்ணாதுரையின் தலைமையில் பள்ளிகளில் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பல நகரங்களில் ஊர்வலங்களும் ஆர்ப்பாட்டங்களும் மறியலும் நடைபெற்றன. கும்பகோணத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்றார். போலீஸ் தடியடிக்கு உள்ளாயினார். கும்பகோணத்துல CN அண்ணாதுரை கலந்துக்கிறார். நோட் பண்ணீங்க தலைமையின் பள்ளிகள்ல. ஏன்னா அப்ப இன்னும் அவர் வந்து தீகா கூட தான் இருக்காரு, பிரிஞ்சு போல. சோ பலர் காயப்பட மறியலுக்கு தலைமை தாங்கிய NV நடராசனும் மணியம்மையும் கைது செய்யப்பட்டார். நடராசன் நோட் பண்ணி வச்சுங்க, ஓகேங்களா? மறியலுக்கு தலைமை தாங்கியதாரு NV நடராசன், வேற ஒரு நம்ம நடேசன் இருக்கிறது நடராசன். மறியலுக்கு தலைமை தாங்கிய VN நடராசனும் மணியம்மையும் கைது செய்யப்பட்டு, மணியம்மை யாரு? பெரியாரோட அந்த 2வது கைது இது பண்ணவங்க. ஓகேவா? சரி. குற்றச்சாட்டு. பிரகாசத்தின் மகன் தந்தையின் செல்வாக்கை பயன்படுத்தி சொந்த நலனை பெருக்கிக் கொள்வதற்காக போராடுவதாக குறிப்பிட்டுள்ளார். பிரகாசத்தின் மகன், பிரகாஷுக்கு மகன் ஒருத்தர் தந்தையின் செல்வாக்கை பயன்படுத்தி சொந்த நலனை பெருக்கிக் கொள்வதற்காக போராடுவதாக குறிப்பிட்டுள்ளார். C. சுப்பிரமணியம். மீண்டும் வந்தார் C. சுப்பிரமணியம். மேல பார்த்தா இதை பத்தி கூட ஏதோ சொல்லியிருந்தாரு இல்லையா? C. சுப்பிரமணியத்துல ராஜாஜி தர்ஜன காந்தி அது சொல்லியிருந்தாரு. இப்ப இதை பத்தி சொல்லியிருந்தாருல, வெரி குட். பிரகாசத்தோட ஆட்சி சர்ச்சைக்குரியன்னு சொன்னார்ல, அதுதான். ஏன்னா பிரகாசத்தோட மகன் தந்தை செல்வாக்கை பயன்படுத்தி சொந்த நலனை பெருக்கிக் கொள்வதான் போராடுந்தது. ஓகே. மகன் செலுத்தியாக கூறப்படும் சுப்பிரமணியம், மகன் செலுத்தியதாக கூறப்படும் அந்த அதிகார சாராத அதிகாரம் தந்தையின் நாணயத்தையும் மகன் என்ன பண்றாரு, ரொம்ப அப்பா பதவி இழக்கிறாரு, முதலமைச்சர் சொல்லி அவரு இது பண்றாரு. சோ அத நிறைய அட்டகாசம் பண்றாரு. அதாவது தந்தையின் நாணயத்தையும் நம்பகத்தன்மையும் பெரிதும் பார்த்துட்டு பதவி விலகல். 1947 பிப்ரவரி 14 டேட்டை நோட் பண்ணுங்க, எழுதுங்க, கட்டாயம் தயவு செய்து எழுதுங்க. இதுல ஒரு கொஸ்டின் ஒளிஞ்சிருக்கு நமக்கு. 1947 பிப்ரவரி 14 25 காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பிரகாசத்தின் தலைமைக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதாக முடிவு செய்தார். எப்போ? 1947 பிப்ரவரி 14. என்ன டேட்டு எல்லாருக்கும் தெரியும், நல்ல நாள். அந்த நல்ல நாள்ல என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவரை வெறுக்கிறாங்க. அந்த நாள்ல எல்லாரையும் நேசிக்கணும், ஆனா அந்த நாள்ல இவரை வெறுத்துட்டாங்க. சோ தலைமைக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதாக முடிவு செய்தார். அதன் விளைவாக பிரகாசம் முதலமைச்சர் பதவி விலக நேர்ந்தது. ஓகேங்களா? சோ அதனால இவரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரேன்னு சொன்னதுக்காக பதவி வெளியிட்டாரு. ஓகேங்களா? சோ ஓகே. மார்ச் 14 பிப்ரவரி 14 கொண்டு வராங்க. மார்ச் 14 அதன் பிறகு கட்சி தலைவருக்குமான போட்டியலில் யார் வராப்ல? ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் 166க்கு 73 என்ற வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். சென்னை மாகாணம் முதலமைச்சர். சோ இதுக்கு முன்னாடி இருந்தது, அதாவது ராஜாஜிக்கும் இவருக்கும் போட்டி வச்சுதான் ராஜாஜி எத்தனை இடத்துல தோத்தான்னு பார்த்தாங்க. 140 சம்திங் 148 வித்தியாசத்துல தோற்கடிக்கப்பட்டார். அதே மாதிரி இந்த இடத்துல ஓமந்தூர் ராமசாமி எவ்வளவு வித்தியாசத்துல ஜெயிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு 166க்கு 73 வித்தியாசம் ஜெயிச்சாரு. இப்ப சொல்லுங்க, இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது யாரு முதலமைச்சரா இருந்தான்னா ஓமந்தூர் ரெட்டி. ஓகேங்களா? இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி யாரு இருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்துட்டாரு. அவரது ஆந்திர கேசரி டி பிரகாசம் பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர். பார்த்தா சென்னை உயர்நீதிமன்றத்தில் குற்றவியல் தொழிலை விட்டு தேசிய விடுதலை போராட்டத்தில் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். காந்தியின் கொள்கை நம்பிக்கையோட சென்னை ராஜதரன் ஆளுநராட்சி முடிந்த பின் பிரகாசம் முதலமைச்சர். ஏன்னா ஸ்பீடா போற ஆஃப் ஆயிடும். சோ என்பதற்கு காமராஜர் பெரிதும் காரணமா இருந்தார். அதாவது சென்னை ராஜதரன் ஆளுநராட்சி முடிந்த பின் பிரகாசம் முதலமைச்சர் காரணமா இருந்தது யாரு? காமராஜர், அந்த கேரள மாதவனு,
அப்புறம் வந்து இவங்கெல்லாம் பார்த்தோம். சோ ராஜாஜி முதலமைச்சராகக்கூடாது என்பதற்காக பிரகாசத்தை ஆரிச்சாங்க. எனினும் அமைச்சரவை அமைக்கும் போது பிரகாசத்துக்கும் காமராஜருக்கும் இடையே இடைவெளி ஏற்படுது. அது காரணம் அமைச்சரவையில் காமராஜர் பரிந்துரைத்தா மாதவ மேனன் என்ன பண்ணல சேர்த்துக் கொள்ளாமல் ராஜாஜியின் ஆதரவில் ராகவ மேனன் சேர்த்தாராம். எடப்பாவிரா. மேலும் பிரகாசத்தின் கல்விக் கொள்கையும் ஜவுளி கொள்கையும் தமிழக மக்களிடையே வெறும் ஏமாற்றத்தை அளித்தன. மேலும் பிரகாசம் மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் ஆர்வமோ வேகமோ காட்டல, மதுவிலக்கத்துல காட்டல. தமிழ்நாட்டை விட ஆந்திராவின் வளர்ச்சியில் அதிக அக்கறை காட்டியதாக தமிழ்நாடு தலைவர்கள் நினைத்தார். யாவற்றுக்கும் மேலாக கட்சி பிரச்சனைகளும் ஆட்சி சவால்களையும் அவரால் சமாளிக்க முடியவில்லை. எனவே பிரகாசம் 1947 மார்ச் 14 முன்னெச்சரிப்பிலிருந்து விலகினார். அவ்வளவுதான். ஓகேண்ணா. சோ அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வைத்தியநாத ஐயர் இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துலாம். ஓகேண்ணா. சோ ஆஃப் ஆக போகுது. ஸோ இதை சேவ் பண்ணிடலாம். சார் இந்த மாதவ மேனன் தாங்க சார் அந்த இவரோட சர்தார் வல்லபாய் பட்டேலோட வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாருங்க சார். சுதேச நாடுகளை இணைக்கும் கொள்கையில வந்து மாதவ மேனன் தான். ஆமா ஆமா, நாடு அப்பயே சொல்லிருப்பாங்க. இந்த தட்சணை இதை வந்து கொண்டு வந்திருப்பார் இல்லையா, தட்சணா நாடுன்னு வந்து ஒரு கான்செப்ட ராஜாஜி கொண்டு வருவாரு. அதாவது திராவிட நாட்டுக்கு ஆப்போசிட்டா. அப்ப வந்து அதை எல்லாமே எதிர்த்திருப்பாங்க. கேரளாவில வந்து மாதவ மேனன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் பேர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சார். சுதேச நாடுகள் இணைப்பு கொள்கையில வந்து பாத்தீங்கன்னா வல்லபாய் பட்டேலுக்கு வந்து பொறுப்பு கொடுத்திருப்பாங்க. அந்த பொறுப்பு கொடுத்தவங்களுக்கு கூட இருந்தது வந்து மாதவ மேனன் தானே சொல்லியிருப்பாங்க சார். அவரு தாங்க சார் இது. ஓகே ஓகே ரமேஷ். ஏன்னா அந்த சமயம் தான் வருது, 47 தான் வருது. கரெக்ட். சூப்பர் சூப்பர். ஓகேவா? விபி மேனன் சார். ஆமாங்க சார். சாரிங்க சார், அதுதான் எனக்கு தெரியல, கரெக்டா தெரியல. அதுதான் சொல்றீங்களா? இவரு விபி மேனன் 3 ஆளுநர்களுக்கு வந்து அவரு கூட பணிபுரிந்த அனுபவம் மிக்கவர் தான் விபி மேனன். அவரு ஓகே ஓகே. விபி மேனன் ரமேஷ். அது நீங்க அதான் எனக்கு அந்த பாயிண்ட் புரியாம இருந்தது நீங்க சொன்னது. ஓகே சரி, நோட் பண்ணிக்க. ஓகேங்களா? போதும். அடுத்தது அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? சார்ஜ் போட்டு முடிஞ்சா நைட்டு கொஸ்டின் போட்டுறேன், அதை பாத்துங்க, டெஸ்ட் பாருங்க. முடிஞ்சா நைட்டு கண்டினியூ பண்றேன், இல்லைன்னா பார்க்கலாம். சரிங்களா?